டிடிவி தினகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 19/12/2011 அன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். அம்மா இறக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல. வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். அம்மாவள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார். அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரக்டாக கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க. இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா அறிவிப்பு நம்ம பாருங்க, இதில் கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது. இதில் தெளிவாக வந்திருக்குது. 10 ஆண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார். நாங்களாம் 10 ஆண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள். இன்று வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க. இவர்களை அப்பப்போ பச்சோந்தி போல மாறுவது கிடையாது. தம்பி, நீங்கள் ஏதோ என்ன ஏதோ கோவப்படுத்தலான்னு கேட்குறீங்க. எனக்கு கோபமே வராது, பதில் தான் வரும். என் வீடே சென்னையில் தான் இருக்குது, கற்பகங்காடனில் தான் இருக்குது என் வீடு, புரியுதா? நான் அங்கே 28 வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கேன். இது போன்ற பதில்கள், இது போன்ற கேள்விகளை இது நீங்கள் கேட்குறீங்களா இல்லை யாரும் சொல்லி கேட்குறாங்களான்னு தெரில. இது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கேள்வி. அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும். ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் தானே எடுக்க முடியும். அந்த நேரத்தில் தெரியும். போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அதனால தான் பழனிசாமி எதையும் புரியாமல் கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சிட்டு இருக்கார், புரியுதா? அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்டை தலையில் வச்சுக்கிறது தான். எங்கள் ஆயுதம் நீங்கள் தேர்தல் நேரத்தில் பாருங்கள் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2-3 மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.